இன்றைக்கி வந்து 2014ல் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி நம்ம சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராமனின் வயது வந்து அவரது மகளின் வயதை போல் 7 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமனோட வயது வந்து அவரோட அதாவது வயதை போல் 7 மடங்கு இருக்கு. 5 வருடங்களுக்கு பிறகு அதே வயது அவங்களோட வயது வந்து ராமனின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஆப்ஷன்லேருந்து வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தற்போதைய வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து தற்போதைய வயது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ராமனின் வயது வந்து அவரது மகளின் வயதை போல் 7 மடங்கு. அப்போ வந்து 7ஆல் பெருக்கினா வந்து சின்னதாக இருக்கிறதா வந்து மகளோட வயதாக இருக்கும், பெருசாக இருக்கிறது வந்து அப்பாவோட வயது. அப்போ 7 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட வயதை விட வந்து 7 மடங்கு வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து 7ஓட பெருக்கி பார்ப்போம். 5 35, 6 வந்து 42, 9 63, 5 70. 7 மடங்குன்னு கொடுத்துருக்கனால வந்து நம்ம 7ஆட பெருக்கி பார்க்குறோம். அப்போ வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ 2வது கண்டிஷன் பாருங்கள். 5 வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 5 வருஷத்தை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து 5 மகளோட வயது வந்து 5ஆக இருக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 10ஆக இருக்கும். அப்போ அதே மாதிரி இவங்களோட வயது வந்து என்ன இருக்கும்? அப்பாவோட வயது 40ஆக இருக்கும். அடுத்து வந்து அதே மாதிரி இதே பண்ணுங்கள். 6 வந்து 5 வருடங்களுக்கு பிறகு எத்தனை? 11ஆக இருக்கும். அதே வந்து அப்பாவோட வயது 47ஆக இருக்கும். அதே மாதிரி 14 வயது, 9ஓட 14 வயது, 63ன்னா 5 வயசை ப்ளஸ் பண்ணோம்னா 68 வயசாக இருக்குமா அவங்க அப்பா வயசு. இப்போ அதே மாதிரி 15 இருக்கும் மகளோட வயது, அப்பாவோட வயது வந்து 75 இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறங்கிறனால வந்து 5 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து மகளின் வயதை போல் 5 மடங்கு. யாரோட வயது? ராமனோட வயது. அப்போ 5 மடங்கு அப்படி இருக்கணும். அப்படின்னு அப்பாவோட வயதை வந்து மகளோட வயதுலேருந்து பெருக்கினா தான் வந்து 5 மடங்கு. அப்படின்னா வந்து மடங்குனா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 5 50 50 வருவானா இங்கே வந்து 40 இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக இருக்காது. இது வந்து தப்பான ஆன்சர். அடுத்து வந்து இது 15 5ஆல் நம்ம பெருக்கணும். அப்போ 15 5 55 வரும். அப்போ இது வந்து தப்பு. அதுக்கடுத்து 14 வந்து 5ஆல் பெருக்கினாலும் வந்து 68 வராது. இப்போ 15 5 75 5 மடங்குக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ 15 × 75. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 10⁻8 15 75 வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 10 10 70. இப்போ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ராமனின் வயது அவரது மகளின் வயதை போல் 7 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 7 மடங்குனா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 70. அப்போ வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து a/b = 4/3 எனில் 6a + 4b / 6a - 5b என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிள் தான். ஏயோட மதிப்பும் அவங்க கொடுத்துட்டாங்க, பியோட மதிப்பும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நம்ம டைரெக்டாக இதில் வந்து அப்ளை பண்ணி போட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஏவோட மதிப்பு 4, அப்போ 6 நாங்கள் 24. அடுத்து பியோட மதிப்பு வந்து 3, அப்போ 4 3 12 பை அதே மாதிரி 6 ஏவோட மதிப்பு வந்து 24, 6 நாங்கள் 24 மைனஸ் 5b அப்படிங்கிறது 5 3 15. அப்போ 24 12 ப்ளஸ் பண்ணோம்னா 36 பை 24லேருந்து 15 போச்சுன்னா 9. அப்போ 9 9 4 9 36. அப்போ 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏக்கு வந்து பிஐ போல் 2 மடங்கும் பிக்கு சிஐ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி 700 வந்து பிரிச்சிருக்காங்க. 700 பிரித்தா அவங்க பெரும் தொகை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஏபி இதில் வந்து ஆப்ஷனில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ, இது வந்து பியாக இருக்கும், இது வந்து சிஆர். ஃபஸ்ட்டு ஏபிசியில் நம்ம பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு வந்து பிஐ போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஐ போல் 2 மடங்கு. அப்போ எது அதிகமாக இருக்கணும்? ஏ தான் வந்து அதிகமாக இருக்கணும், பி வந்து
கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். அப்போ ஏ வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. 400 தான் வந்து ஏலோட மதிப்பு வந்து 400. பியோட இது வந்து 200. பிங்கிற ஆளுக்கு வந்து 200 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்மளுக்கு வந்து 2 மடங்காக இது வந்துடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. மித்ததெல்லாம் பாருங்கள். 200 இங்கே வந்து 300. இது வந்து 1 மடங்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி இது வந்து 300, இது வந்து 200. ஏயை விட இது வந்து அதிகமாக இருக்கும். 300 வந்து 1 மடங்கு இது தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இதுவும் வராது. அதே மாதிரி இங்கே பாருங்கள். இது வந்து 100 இருக்குது, இது வந்து 200 இருக்குது. அப்போ வந்து ஏயை விட 1 மடங்கு இது வந்து 1 மடங்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு எப்படி வேணும்? ஏக்கு வந்து பிஐ போல் 2 மடங்கு வேணும். பிஐ போல் 2 மடங்கு. அப்போ 400 தான் வந்து இது கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ரெண்டாவதையும் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து பிக்கு வந்து சிஐ போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சியோட மதிப்பு தான் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ 100 தான் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர். இப்போ ஏக்கு வந்து 400 கொடுத்துருப்பாங்க, பிக்கு வந்து 200, சிக்கு வந்து 100. இது வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிப்பரப்பினை கொண்டது. அதாவது அந்த கூம்போடது அரைக்கோளத்து உருளையோடது வந்து அடிப்பரப்பு சமமாக வந்து கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம் என்ன அப்படின்னா வந்து உருளையோட உயரத்துக்கு வந்து சமம். அடிப்பக்கமும் சமம், அதோட உயரம், அதாவது கூம்போட உயரமும் உருளையோட உயரமும் சமம். மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும், அந்த உயரம் வந்து ஆரத்துக்கும் சமமாகும். அதாவது ஆரமும் உயரமும் சமம்னு கொடுத்துட்டாங்க. இதுமாரி அடிப்பக்கமும் சமம். இம்மூன்றின் கன அளவுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கூம்போட ஃபார்முலா என்னது? 1/3/r²h. அடுத்து அரைக்கோளத்தோட ஃபார்முலா வந்து 2/3/r³. அடுத்து வந்து உருளையோடது என்னென்னா r²h. இதான் வந்து கூம்போடது. இது வந்து அரைக்கோளத்தோட ஃபார்முலா, இது வந்து உருளையோட ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உருளையோட உயரம் வந்து சமமாக இருக்குது. எதோட இதுக்கு? ஆரத்துக்கு வந்து சமமாக இருக்குது. அப்போ இந்த உயரமும் ஆரமும் அந்த உயரமும் வந்து சமமாக இருக்குது. அப்போ நம்ம இதை ரெண்டையுமே 3க்குமே வந்து சமமாக இருக்குது. இது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? ஆரத்தையும் ஹச்சையும் வந்து, அதாவது ஆரத்தையும் ஹச்சம் ரெண்டுமே வந்து சமம். இப்போ வந்து இதை நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஆரையும் அந்த ஹச்சையும் வந்து நம்பரில் கொடுக்கல அவங்க. அப்போ வந்து நம்ம தெரியாததை வந்து எப்போயுமே எக்ஸுன்னு தான் வச்சுக்குவோம். இப்போ இந்த கன அளவத்தோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விகிதம் எப்படி பண்ணும்? 1/3 இங்கே r²க்கும் ஹச்சுக்கு, அதாவது ஆருக்கு தான் வந்து எக்ஸு நம்ம வேல்யூ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஹச்சுக்கு ஒரு எக்ஸ் வரும். அப்போ என்ன வரும்? ரெண்டையும் சேர்த்தோம்னா வந்து x³ விகிதம் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் ஈஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து 2/3/r³ இருக்குது. ஆருக்கு நம்ம வந்து எக்ஸுன்னு வேல்யூ கொடுத்தோம். அப்போ வந்து x³. அடுத்து ஈஸ்ட்டு பை r²க்கு நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ x², பக்கத்தில் ஒரு ஹச்சுக்கு வந்து x³. ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஹச்சுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்து க்யூப் வரும், x³ வரும். இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ சேமாக இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிடுமா? அப்போ இங்கே x³ கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குது? 1/3/2/3 இருக்குது. இங்கே வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து அதாவது பின்னமாக இருக்குது, ஃப்ராக்ஷனில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம பின்னத்தில் தான் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பின்னமாக இருக்குது. அப்போ இந்த நம்ம என்ன அடிப்பக்கம் வந்து அடிப்பக்கம் சமமாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து மீச்சமாக எடுப்போமா? அப்போ மீச்சமாக எடுத்தோம்னா இங்கே வந்து 3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்டெப்லேயே போடலாம். இங்கே வந்து 3, இங்கேயும் வந்து ஒரு 3 இருக்கும், இங்கேயும் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும், இந்த 3க்கும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குது? 1/2, இங்கே ஒரு 3,
அப்போ 1:2:3 தான் வந்து இதோட ஆன்சர். கன அளவுக்குரிய விகிதம் என்ன அப்படின்னா 1:2:3. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்கதை வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான் இதோட ஆன்சர் 1:2:3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். x - y -6ன்னு கொடுத்துட்டாங்க. xyயோட மதிப்பு 4 எனில் x³ - y³ மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். x³ - y³ ஃபார்முலா நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா? x³ - y³ ஃபார்முலா என்னென்னா x - y³ + 3xy x - y. அவ்வளோதான். இது வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். x - yயோட மதிப்பு வந்து -6. அப்போ -6³ + 3 xyயோடது வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4. அடுத்து வந்து xோட வேல்யூ என்னது? x - yயோட வேல்யூ வந்து -6. இப்போ வந்து -6³ என்ன பண்ணோம்னா 3 மைனஸ் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து 6 36 36 3 218. மைனஸ் வந்து 2 தடவைக்கு வந்து ப்ளஸ் வந்துடும், திருப்பி வந்து மைனஸ் இருக்கும். சாரி 216 நானாக பிடிச்சிட்டு எழுதுவோம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அடுத்து ப்ளஸ்ஸு 3 12. அடுத்தது வந்து -6 இன்ட்டில் வந்து இருக்குது. இப்போ 216 12 எத்தனை 72 மைனஸ் வரும். ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, 12 72. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது? -216 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸும் வந்து திருப்பி நம்ம ப்ளஸ் பண்ணுறப்ப மைனஸ்குள்ளேயே அப்படியே தான் போடுவோம். அப்போ -8 8 288. அப்போ 288 தான் வந்து இதோட ஆன்சர். சரிங்களா? நானாக பிடிச்சிட்டு வந்து போடவும் கொஞ்சம் கிளியராக இருக்காது, அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனி முறையை 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். சரிங்களா? 3 குழாய் தொட்டி இருக்குது. அதில் வந்து 2 குழாய் வந்து 30 நிமிஷத்தில் வந்து தண்ணியை நிரப்புது. மற்றொரு குழாய் என்ன பண்ணுதுன்னா அந்த காலி பண்ணியாச்சு, அதாவது நிரப்பின தண்ணியை வந்து 24 நிமிஷத்தில் வந்து காலி செஞ்சிடுது. தண்ணியை ஃபுல்லாக வந்து காலி செஞ்சிடுது. அப்போ இந்த 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்தால் தொட்டி எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் அப்படிங்கிறத வந்து உங்களோட கொஸ்டின். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு செய்வோம் இல்லையா? வேலை மற்றும் நேரம் வந்து கணக்கு செய்வோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இதை வந்து செய்யணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 30 நிமிஷத்தில் ஒரு குழாய் நிரப்புது. அடுத்தது வந்து 40 நிமிஷம். அடுத்தது காலி பண்ணுறது வந்து 24 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணுது. இது வந்து குழாயை வந்து நிரப்புதுன்னா அப்படி வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து காலி செஞ்ச தண்ணியை இல்லாமல் வந்து செஞ்சிடுது. அப்போ காலி பண்ணிடுது. அப்போ -24. இதை வந்து ஃபஸ்ட்டு மீச்சமாக எடுத்துக்கலாம். 30 40 24க்கு எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டுக்கலாம். 6 5 30 8 5 40 24 அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது வந்து 3ஆல் போடலாமா? 3 6 இந்த 8 அப்படி வச்சுக்கலாம். 6 12 7 21 8 24. அதுக்கடுத்து வந்து 4ஆல் போடுங்க. 2 அப்படியே போட்டுக்கலாம். 7 4 8 7 4 8. இப்போ இந்த 2ஆல் போட்டோம்னா எல்லாமே 1 1ன்னு வந்துடும். 13 15 15 4 60 62 120 தான் வந்து இதோட மீச்சிமா வந்து 120. இப்போ வந்து இதோட இது பண்ணணும். அப்போ 120/30 என்ன வரும்? 40 வரும். 4 12 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 தான் வரும். சரிங்களா? 4 12. அடுத்து 120/40. இதுக்கு என்ன வரும்? 3 12ன்னு வரும். அதுக்கடுத்து 120/24க்கு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோம்னா 5 தடவை வருமா? அப்போ 4 3 5. சரிங்களா? இது வந்து மீச்சமாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்?
இது வந்து ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சது என்னது, அது வந்து தனியாக நிரப்புற நேரம். அப்போ 4 + 3. 3வது கண்டுபிடிச்சது வந்து காலி பண்ணுற நேரம். அப்போ -5. அப்போ இது 2யும் ப்ளஸ் பண்ணோம்னா 7. 7 - 5 என்னதுன்னா 2. அப்போ திருப்பி நம்மளுக்கு வந்து அது காலி பண்ண நேரத்தை தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 120ஆல் கேன்சல் பண்ணோம்னா அந்த இது வந்துடும். இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 60. நம்ம நிமிஷம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 60 நிமிஷம். 60 நிமிஷம் தான் வந்து அந்த தொட்டியை வந்து இது வந்து 60 நிமிஷத்தில் வந்து அந்த தொட்டியை வந்து நிரப்புது. 3 குழாயும் வந்து 60 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புது. அப்போ வந்து 60 நிமிஷங்கிறது என்னது, 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து 1.75 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் உடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் செல்ல சக்கரம் எத்தனை சுற்றுகள் சுற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக்கரம் வந்து ரவுண்டாக தானே சுற்றும். அது வந்து இப்படி தான் ஒரு சக்கரம் இருக்கும். அதோட ஆரம் நானாக பிடிச்சி எழுதுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தயவு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மையத்தோட இது வந்து 1.75 மீட்டர் ஆரம் கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த சக்கரம் வந்து எத்தனை சுற்றுகள் சுற்றுங்கிறதான் உங்களோட கொஸ்டின். ஆரம் கொடுத்துறாங்க இல்லையா. அப்போ வந்து வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து 2/r. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். 2/யோட வேல்யூ என்னது, 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.75 மீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 7 7 இங்கே வந்து 0 சேர்த்துக்குவோம். அப்போ 7 14, மீதி 3 இருக்கும். அப்போ 7 35. இதை ரெண்டையும் இது பண்ணோம்னா இது வந்து 44 இன்ட்டு 0.25 வரும். இப்போ இதை ரெண்டையும் பெருக்கி பார்ப்போம். 44 25 4 5 20 4 5 20 22 4 2 8 4 2 8. அடுத்தது 0, இது வந்து 0 10 11. இப்போ 2 ஸ்தானம் வந்து தள்ளிப்புள்ளி வச்சுருக்கோம். அப்போ வந்து 2 0வும் கேன்சல் ஆயிரும். அப்போ 11 தான் வந்து ஆன்சர். 11 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வட்டத்தோட சுற்றளவு வந்து 11 மீட்டர். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க வந்து கிலோமீட்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சக்கரம் வந்து எத்தனை சுற்றுகள் சுற்றும் அப்படிங்கிறத வந்து இவங்களோட கொஸ்டின். 11 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மீட்டரில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிலோமீட்டருக்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது என்ன, 1000 மீட்டர். அப்போ 11 இப்போ வந்து 11 கிலோமீட்டருக்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 11 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ, 11,000 மீட்டர் வரும். அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் அந்த சக்கரம் வந்து எவ்வளோ சுற்றுச்சு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 11,000/11. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1000 வருது. அப்போ அந்த சக்கரம் வந்து 1000 தடவை வந்து சுற்றி இருக்கும். சரிங்களா. இதான் வந்து 1000 சுற்றுகள். 1000 சுற்றுகள் வந்து 11 கிலோமீட்டரை வந்து செல்றதுக்கு அந்த சக்கரம் வந்து 1000 சுற்று வந்து சுற்றி இருக்கும். இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதுக்கடுத்தது வந்து எக்ஸு, x+2, x+4, x+6, x+8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரி அப்படின்னாலே வந்து நம்ம சின்ன பிள்ளைலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா, நடுவில் வரதான் வந்து அதோட சராசரி அப்படின்னு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ x+4 x+4ஓட தான் வந்து 20ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 - 4 என்னது, அப்போ 16. 20லேருந்து 4 போச்சுன்னா வந்து 16. 16 தான் வந்து எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான். இந்த மாதிரி சராசரி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட நடுவில் இருக்க அதோட சராசரி தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து 9x - y - 2 = 0, 2x + y -
9 = 0 என்ற நேர்கோடு வெட்டும் புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட்டும் புள்ளியை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எனக்கு கொடுத்துருக்கதெல்லாம் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டைரெக்டாக நம்ம ஈஸியாக இதில் வந்து ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எது வந்து 0 வருதோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ 9 ஃபஸ்ட்டு இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். 9 - 1 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 7 -2 = 0 வரும். இப்போ இதை பண்ணோம்னா என்ன வரும்? பெருக்கணும்னா -9 -9 = 0. இது வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 18 தான் வரும். இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ இது வந்து ரெண்டுமே சேர்ந்து 0 வரும். அப்போ தான் வந்து நான் அந்த வெட்டும் புள்ளி வந்து கரெக்டாக இருக்கும். 0 வரதான் வந்து வெட்டும் புள்ளி. அடுத்ததுக்கு இதே மாதிரி போட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து 9 7 -1 -2. இப்போ 9 7 63 வரும். இங்கே வந்து 3 வரும். அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா எப்படினாலும் நம்பர் தான் வரும். நம்மளுக்கு வந்து 0 வரணும். அப்போ ரெண்டாவதும் கிடையாது. அடுத்த வேல்யூ போட்டு பாருங்கள். 9 1 அடுத்து வந்து -7 -2 = 0. இப்போ 9 -9 இதுவும் வந்து என்ன வருது? 9 9 = 0. 9 நமக்கு மைனஸ் பண்ணோம்னா 0 தான் வரும். இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. இதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடுலேயும் வந்து நீங்கள் போட்டு செக் பண்ணினாலும் இதுதான் வரும். 0 தான் வரும். அப்போ 1, 7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். என்ன இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ 1 இங்கே போட்டோம்னா 1 2 வரும். +7 -9. இப்போ 2 -2 வருமா? அப்போ 2 2 0 ஆயிரும். அப்போ இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். இப்படியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த 10 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நானாக எடுத்து நானாக பண்ணுறனால கொஞ்சம் வந்து ஹேங் ஆகும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.